ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்னன்னா தார் புதுசை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ண வந்தீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் தாரை பற்றி பார்ப்போம். தார் என்ன 3 பேர்த்தால் டெவலப் பண்ணப்பட்டது. 3 பேர் வாயில் நுழையில கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துக்கோங்க. யூஎஸ்ஏல தான் டெவலப் பண்ணாங்க. நேவல் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா 1990s டெவலப் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன ஃபர்தர் டெவலப்மெண்ட்டாக 2 பேர் பண்ணியிருக்காங்க. அதுனா ஆனியன் ரூட்டிங் ப்ராஜெக்ட். அது என்ன சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா தார் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. டெவலப் பண்ணப்பட்டது. அது லான்ச் பண்ணிட்டாங்க. எப்படின்னா செப்டம்பர் 2002 லான்ச் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 20 அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து வேற கம்பெனி ஃபவுண்டேஷன் எலக்ட்ரானிக் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் டெவலப் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வச்சிட்டாங்க. தார் ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனி, ஆனால் ப்ராஃபிட்ல இல்லை. ஆனால் இந்த டெவலப்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கனால கொஞ்சம் ஓடுது. தார் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்ட் பண்ணுறாங்க. யாரும் யுனைடெட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடன் கவர்மெண்ட்டும் டொனேட் பண்ணனால கொஞ்சம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் தனி ப்ரான்சர் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாஜியோ அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்தனால கொஞ்சம் டெவலப்மெண்ட் அதிகமாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா எப்படி உட்காதுன்னு பார்க்க போகிறோம். தார் பஸ் எப்படி உட்காதுன்ட்டு. சரி, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு இப்போ நான் இப்படின்னு வச்சுக்கோங்க தார் யூஸ் பண்ணுறப்ப தார் இதான் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோன்னா ஆனியன் ரூட்டிங். அதாவது ஒரு ஆனியனில் தோல் அடுக்கடுக்காக இருக்கும், தோலாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அந்த ஒவ்வொரு தோலும் ஒரு லேயர்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு லேயரும் என்கிரிப்ட் ஆகும். என்கிரிப்ட்னா உங்களுக்கும் வேறவங்களுக்கு மட்டும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ அது தனி லாங்குவேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் என்கிரிப்ட். ஸோ அது என்கிரிப்ட் ஆகிறப்ப ஒரு சர்வர் வாங்கும். அது வந்து ஒரு என்ட்ரி கார்டு அப்படி வச்சுக்கோங்களேன். அதில் இன்னொன்று சர்வர் ரேண்டமாக சூஸ் பண்ணி வரும். அதுதான் மிடில் ரிலே. அடுத்தது எக்ஸிட் ரிலே. எக்ஸிட் ஆக போகுது அந்த டேட்டா. ஸோ அந்த டேட்டா எக்ஸிட் ரிலேக்கு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக எங்கேயா டெஸ்டினேஷனாக எங்கேயா போய் சேரணும்னு தெரிஞ்சு அப்போ மட்டும் டீக்ரிப்ட் ஆகி அங்கே போய் சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறம் இந்த என்கிரிப்ட் ஆனது எல்லாமே கடைசி டீக்ரிப்ட் ஆனதுனால ஒரு ட்ரேஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா அது சர்வர் எங்கே இருக்குன்னு நம்பிக்கை தெரியாது, வேறு கண்ட்ரியில் கூட இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம். நான் ட்ரேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ட்ரேஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம் அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு நீங்கள் VPN போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டராக எனக்கு தெரிஞ்சு தார் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறது பெட்டரு. ஆனால் VPN போட்டு தார் ப்ரௌசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏன்டா இதுன்னு கேட்க நீங்கள் என்ன ஏன் கடைசியில் மட்டும் டீக்ரிப்ட் ஆகுதுன்னு. ஏன்னா டீக்ரிப்ட் ஆனால் தான் அந்த சர்வர் சப்போர்ட் ஆகும் சில டைமில். இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் தான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா செட்டிங்ஸில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. இதில் 3 இருக்குது. ஸ்டாண்டர்டு, சேஃபஸ்ட்டு. ஸ்டாண்டர்ட் மோட் என்னன்னா எல்லா ப்ரௌசர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். லோயர் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும். இல்லை அவ்வளோ சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அடுத்தது சேஃபரில் இருக்கப்போ தான் என்னென்னா ஜாவாஸ்கிரிப்ட் டிசேபிள் ஆயிரும். இல்லைனா நான் HTTPS வெப்சைட்டில். நான் HTTPSனா HTTP அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மட்டும் இருக்கும். நீங்கள் பார்த்த சில இது இருக்கும். அப்படின்னு தான் அது நான் செக்யூர்னு சொல்லுவாங்க. அதுலேயும் செக்யூர் கிடையாது. HTTPSலேயும் சில இது செக்யூர் இருக்காது. இது ஆனால் காட்டுறது அப்படி காட்டும். சில ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் முக்கியமாக தேவைப்படுறதுனால ஸ்லோவாக ரன் ஆகும். சிலதுக்கு வந்து மேத்தமெட்டிக் சிம்பிள் டிஸ்பிளே ஆகாது சில இதில் மட்டும். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ வீடியோ வந்து கிளிக் டு ப்ளேனா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், வந்து ப்ளே பண்ணிட்டோமா வேணாமான்னு வரும். அடுத்த சேஃபஸ்ட் மோட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மொத்தமாக எந்த நீங்கள் யூஸ் பண்ணலாம் டிஃபால்ட்டாக எல்லா வெப்சைட்லேயுமே டிசேபிள் ஆயிரும். அடுத்தது ஃபாண்ட்டு, ஐகான்னு, மேத்தமெட்டிக் சிம்பிள்ஸு, இமேஜ் இல்லை சிலது மட்டும் டிசேபிள் ஆயிரும். ஆடியோ வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் டு ப்ளே கேட்கும். நீங்கள் பார்க்கணுமா வேணாமான்ட்டு ஆடியோ கேட்குறீங்களா இல்லைன்ட்டு அதை நீங்கள் கேட்டால் கொடுத்தா போதும். சேஃபஸ்ட் தான் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. அது மட்டும் இல்லாமல் தார் பஸ் வந்து ஓப்பன் சோர்ஸு ஃபைஃபாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அடுத்து நான் அது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வெப் இல்லை சர்ஃபேஸ் வெப், டார்க் வெப், டீப் வெப் 3 இருக்குது. சர்ஃபேஸ் வெப்னா சராசரியாக நம்ம யூஸ் பண்ணுற வெப் வந்து ஒரு 4% தான். 100%ல் 96% டார்க் வெப்பு, டீப் வெப்பு தான். இந்த சர்ஃபேஸ் வெப்னா கூகுள் அந்த மாதிரி சாதனமாக யூஸ் பண்ணுறது. இந்த டீப் வெப்னா ஒரு கவர்மெண்டோட ரிப்போர்ட்ஸு அதெல்லாம் ப்ரைவசி வச்சுருப்பாங்க, யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டுக்காக. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் வெப். இதை மோசமான வெப். ஏன்னா இது ட்ரக் டீலுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த வெப் ட்ரக் டீல் ஏகப்பட்ட டீலுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம இந்த வெப்லாம் டார்க் வெப், டீப் வெப்லாம் www.comலாம் இருக்காது. ப்ரைவசியாக இருக்கிறதுனால இது வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த யூஸர் இப்படி பண்ணுறாங்க, யார் பேசுகிறாங்கன்னு யாராலும் கண்டுபிடிக்கிறதுனால இது பெனிஃபிட்டாக வச்சு டீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில். ஓகே, அடுத்து என்னன்னா தார் ப்ரௌசர் எப்படி செட்டப் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே வாங்க, தார் ப்ரௌசர் என்னன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணுறதுலாம்
ஓகே இதான் சப்போஸ் சார் 64 பட் அச்சீவர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் டெஸ்கிட் அப்ளை டவுன் பண்ணிக்கிறேன் சாரி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃபினிஷ் பண்ணால் தானே லோட் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்துடுச்சு கனெக்ட் பண்ணுங்க கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா அந்த ப்ராசஸ் இருக்கவங்கள நான் சொன்னல ஒர்க் எப்படியாவோ அந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்வர் கனெக்ட் ஆகி அடுத்த சர்வர் கனெக்ட் ஆகி அடுத்த சர்வர் கனெக்ட் ஆகி தான் போய் மெசேஜ் போய் சேரும் நோட்ஸ்லாம் சேர்ந்ததுக்கு பக்கம் போய் சேரும் அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் ஓகே இப்போ இன்ஸ்டால் வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு டவுட்னு காட்டுறேன் லைவ் லொக்கேஷன் டைப் பண்ணிட்டு ஸ்லோவாக தான் ஆகும் ஓகே வந்துடுச்சு ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ எந்த லண்டன் கட்டுது டவுட் ஆன்சர்னா இங்கே பார்த்துக்கலாம் ஸ்பெயின்லேருந்து போய் யூகேக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு போயிட்டு வருது ஸோ அதனால் லொக்கேஷன் வேறு லெவல் சர்வருக்கு காட்டுது சவுத் வந்து காட்டுது இதில் பார்த்ததுக்கப்புறம் ஃபயர்ஃபாக்ஸில் போய் கூகுளில் போய் பார்த்துடலாம் ரொம்ப சென்னை கட்டுது ஏன்னா அது நெட்டு நான் யூஸ் பண்ணுற ஜியோ மாடல் வந்து சென்னைனால சென்னை டவர் கட்டுது அப்புறம் வந்து சென்னைன்னு கட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சைனிங் ஆஃப் யூர் ப்ரோக்ராம் இட்ஸ் எவ்ரிதிங் ஒய்டி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்